சத்தம் ஒன்று இருக்கு பாருங்க, அதை கேளுங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்கள் தேவரீர் என் விளக்கை எனக்கு ஏற்று இருக்கா வசனம் போன வாரம் வாசித்தோமே. தேவரீர் என் விளக்கை ஏற்று என் என்ன செய்யறாரு? உங்களுக்குள்ள அவர் உங்க விளக்க அவர் உங்ககிட்ட தான் ஏற்றுவார், என்கிட்ட ஏற்ற மாட்டார். ஆமென், அல்லேலூயா. புரியுதா புரியலீங்களா? உங்ககிட்ட பேசுறவர் உங்ககிட்ட தான் பேசுவார். அப்போ உங்க விளக்கை நீங்க ஏத்துறங்க. ஆண்டவரே என்னுடைய விளக்கை நீங்க ஏற்றுங்க ஆண்டவரே, உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டு பண்ணுங்க, நீங்க அந்த சத்தத்தை கொடுங்க, என்கிட்ட பேசுங்க, என்னுடைய காரியத்தை தெளிவு பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது உள்ளுக்குள்ள பெரிய சத்தம் உண்டாகும், அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமென். நான் இதெல்லாம் இருந்து காட்டி தான் நான் சில விசுவாசி அங்கே போறீங்க போனால் நான் ஒன்று எனக்கு தெரியும். நான் இதிலே பிறந்து வளர்ந்தோம் பாருங்க. புதுசாக ஒன்று இந்துலேருந்து ரசிக்கப்படல. ஆமாம், இதிலே பிறந்து இதிலே வளர்ந்தாள், இதுக்குள்ளேயே இருந்தாலாமா. ஆமாம், அதனால் எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ அங்கே அவங்க அப்படி சொல்கிறாங்க சொன்னால் எனக்கு ஆவி எனக்கு தெரியும், இது என்ன ஆவின்னு டக்கு நான் யூகிச்சிருவேன். அவங்களோட ஒன்றும் சொல்லவும் மாட்டேன், பட்டு தந்துட்டுன்னு விட்டுருவேன். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு பொல்லாப்பு சோத்திரம்? நம்ம சொல்லி நமக்கு பொல்லாப்பு நீங்கள் போங்க போங்க, ஆமென், ஓகே ஓகேன்றுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எந்தெந்த ஆவி எப்படி கிரீசு எதுன்னு சொல்லி. ஏன்னா அவர் எனக்கு நன்றாய் போதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்யணும்? அவர் நமக்குள்ள கற்றுக் கொடுத்தனால உள்ளுக்குள்ள சத்தம் உண்டாகும். அப்போ சத்தம் எல்லா சத்தமும் என்ன செய்ய முடியாது, நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அது ஒளிந்துதனுடைய சத்தமாக கூட இருக்கலாம். ஆவியானவர் நமக்குள்ள பேசும்போது சாட்சி இருக்கும்போது இது எப்போது நடக்கிற காரியம். எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு சத்தத்தை அவர் செய்கிறாரு. இது இப்போதான் செய்வாரும் கிடையாது, எப்பொழுதும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தத்தை அவர் எப்பொழுதும் கொடுக்கிறவர். என் தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார். என் தேவன் யாருங்க? பேசுகிற தேவன். ஆவியான உள்ளுக்குள்ள எப்பொழுதும் பேசுகிறார். அப்போ சத்தம் அப்படின்னா நமக்கு எத்தனை சரீரம் இருக்குது? சரீரத்தில் எத்தனை பாகம் இருக்குது? ஆவி, ஆத்மா. இப்போ மூணுலையும் சத்தம் இருக்குதுங்க. அல்லேலூயா. மூணுக்கு சத்தம் வரும், மூணுலையும் சத்தம் வரும். சரீர சத்தம் சொல்லுங்க. சரீரம் என்ன செய்யும்? சத்தம் போடும். ஆமாம், அந்த சரீர சத்துக்கு பேர் உணர்ச்சி, ஃபீலிங் சொல்லுங்க. ஃபீலிங் சொல்லுங்க. ஆமாம், எமோஷனல் வேற, ஃபீலிங் வேற. உணர்வு வேற, உணர்ச்சி வேற. சரீரத்தில் ஒரு சத்தம் கொடுங்க, அது ஃபீலிங். என்ன? பசிக்குது, சத்தம் கொடுக்கும். வருதா? தாக எடுக்குது, வருதுங்களா? அது உணர்ச்சி. வலி சொல்லுங்க. வலி ஒரு சத்தம். ஆமாம், வயிற்ற வலிக்குது, வயிற்ற வலிக்குது. வலி நமக்கு நல்லதா கெட்டதா சொல்லுங்க? நல்லது சொல்லுங்க. நல்லது. வலி இல்லாட்டினா அவ்வளோதான். ஆமாம், ஒரு அம்மா கன்சீவ் ஆகிட்டு வலிலாம் உட்காந்து இங்கே டப்புக்கு குழந்தை பெற்று போயிடும். சரிங்களா? அப்போ வலி மிக மிக முக்கியம். அந்த மாதிரி வலி இருந்தால் டக்குன்னு ஓடும் ஹாஸ்பிட்டல். ஐயோ வலி வருதுன்னு சொல்லி ஓடுவாங்க. இல்லாட்டினா வலி இல்லை, நீங்கள் தான் வலி போன்ட்டிங்களே, டப்புக்குன்னு குழந்தை வந்துடும் வெளியே. வலி மிக முக்கியம் சொல்லுங்கள். வலி மிக முக்கியம். ஆமாம், வலி கத்தர் கொடுத்துருக்காரு. சரீரத்தில் கத்தர் வலியை கொடுத்தார். ஏன்? செக் பண்ணுறதுக்கு. சிலவங்களாம் வலி இருக்கக்கூடாது பஸ். இல்லை, வலி மிக முக்கியம். வலி ரொம்ப நமக்கு வலி நல்லது. நீங்கள் அப்படியே பேசிக்கிறீங்க, கையை அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் கேஸ் அடுப்பு மேலே வச்சுங்க, கேஸ் அடுப்பு பாட்டுக்கு புக்கு புக்குன்னு ஏஞ்சிருக்கு. நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தான் வலி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிட்டீங்களே, வெளியே போன்ட்டிங்களே, அது பாட்டுக்கு வேறு வெளியே அப்படியே இருந்து பாதி கை தீஞ்சு போயிடுச்சு. பாதி கை தீந்து போச்சு. வலி நல்லதா கெட்டதா? இப்போ சொல்லுங்க. இப்போ தெளிவாக சொல்லுவீங்க. இப்போ வலி நல்லதா கெட்டதா? வலி நல்லது. இல்லாட்டினா கை கால தீஞ்சு போய் கிடக்கும். ஆமாம், வலி வந்தாங்க, ஓ சுடுது, வலிக்குது, ஃபீலிங்கு. சரீரத்தில் கத்தரிச்சிட்டாரு, வலியே கொடுத்துருக்கிறார். ஆமாம், வலி தராட்டினா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக போயிடும். வலி நல்லது. அது நமக்கு ஒரு அலாரம் மாதிரி. எப்படிங்க? அலாரம் மாதிரி. ஆமாம், வயிற்று வலிக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம ஆளுங்க வயிற்று வலினோடனே டக்குன்னு தீபா மெடிக்கல் இருக்குதா, துளசி மெடிக்கல் இருக்குதா அப்படி போயிடுவாங்க. அப்படி எடுத்துன்னு போகக்கூடாது. ஏன் வலி வருது? ஒழுங்காக தண்ணி கொடுக்கல, ஒழுங்காக மோஷன் போகாமல் இருக்கலாம், அது சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இருக்கலாம்,
ஏதோ ஒரு காரணம் வயிற்றுல பிரச்சனை இருக்குது, தலைவலின்னா இங்கே தான் டாக்டர் செய்வாங்க. நீங்கள் போய் தலைவலி போய் கொடுத்தீங்க, டாக்டர்னு செய்வாங்க என்ன சாப்பிட்டீங்க கேட்பாங்க. பார்த்தீங்களா, காய்ச்சல் டாக்டர்னா அவர் போய் கேட்பார் என்ன என்ன எதிர்த்தாலும் டாக்டர் என்ன சாப்பிட்டு கேட்குறாரு. யோசித்து பாருங்க, காய்ச்சல்னா என்ன சாப்பிட்டீங்க கேட்பாரு, தலைவலினா என்ன சாப்பிட்டீங்க. ஏன்னா இதை மத்திய பிரதேசம், இங்கிருந்து எல்லா பக்கம் வெளியே போகுது. இங்கே சரி பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க முங்குன்னு கொட்டிக்கிறது, அப்புறம் கத்தாவே சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க. முதல்ல இது வேணாம், இப்படி இப்படி பண்ணு, இப்படி விட போதும் போதும் போதும், வேணாம் கம்மி பண்ணுங்க, போதும் சொன்னீங்கன்னா, இப்படி பண்ணிங்கன்னா எந்த விதம் வருது, இப்படி நான் கொண்டாங்கன்னு அள்ளி போட்டிங்கன்னா அள்ளின்னு இருப்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. மத்திய பிரதேசம் இது, இங்கிருந்தா எல்லா சரக்கும் வெளியே போகுது, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, தொண்டைக்கு. அப்போ இதை சரிப்படுத்தணும். வலி மிக முக்கியமானது. வலிய உணர்க்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் சரீரத்துடைய சத்தம். அல்லேலூயா. ஆத்துமால சத்தம் ஒன்று இருக்கு பாருங்க. எப்படிங்க? ஆத்துமால ஒரு சத்தம். ஆத்துமால சத்தம் எது? அதான் அறிவு. சொல்லுங்க, அறிவு என்ற சத்தம். சரிங்களா? 10 அடுக்கு மால் நின்று நீங்கள் அங்கிருந்து சங்கீதம் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் எடுத்து அங்கிருந்து பைபிள் நம்மால் வாசிக்கிறது 12ஆம் வசனம். எத்தனை அடுக்கு மாலிருந்து? 10 அடுக்கு மால் நின்று நம்மால் வசனம் வாசிப்போம். எடுத்து வாசிங்க வசனம். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ 10 அடுக்கு மாலிருந்து ஐயா செய்ப்பார், கீழே குதிக்க போறாரு. வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லுது, இப்போ நான் குதிக்க போறேன். இப்போ குதிக்கும் போது வசனம் என்னை காப்பாற்றக்கூடாதா? அறிவு. சொல்லுங்க. ஆத்துமால மனதில் ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்து பேர் தான் அறிவு என்ற சத்தம். ஆமாம், அந்த சத்தம் சொல்ல குதிக்காத, கைகாலெலாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, குதிச்சிடலாம். பிட் அடிக்காத, ஆள் வரான் பிடிச்சிக்குவான் அப்படின்னு சத்தம் சொல்லணும். உள்ளுக்குள்ள கை பரபரங்கும், பிட்டு எடுத்துறதுக்கு பரபரங்கும். இந்த ஸ்கூல் பசங்க படிக்கிற சொல்லுவாங்க, கை பரபரங்கும், பிட்டு எடுத்தாட்டே புஸ்தகம் கிளீடா. 10th தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஆமாம், டவ் போயம் இருக்கான்னு தெரில. இன்னொரு ஞாபகம் இருக்குது, டவ் போயம். எங்கள் அப்பா நீ அடித்து படிக்க வச்ச டவ் போயம் தான். இப்போ இருக்குமா தெரியல. ஆமாம், சோத்திரம். நான் அப்போலாம் ரசிக்கப்படல பாருங்க. அப்போது அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ இந்த டவ் போயத்தை படின்னு சொல்லி படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களாம். A + B ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு A² + 2AB + BB², இதெல்லாம் வந்து எனக்கு அடித்து தூக்கு தஞ்சான்னு தக்கட்ட எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். அந்தளவு அடி வாங்கியிருக்கேன் சாட்டையில். ஆமே, கிராமர் அப்படி தான். இங்கிலீஷ்க்கு எங்கள் அப்பா தான், மேக்ஸுக்கு அப்பா தான். எப்படி 2 வாத்தியார் ஒவ்வொருக்கிட்ட எப்படி இருக்கும், 2 பேரும் அப்படியே இங்கே பார்த்தா அப்படியே மேக்ஸுக்கு வரும்போது எங்கள் அப்பா பார்க்கும்போது அப்படியே எருமாடில் வர மாதிரி தெரியும். அப்படிங்களா? அடுத்து இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா, ஐயோ சாமி, எங்கேயோ ஒரு ஆள் அப்படியே அனுமான் கத்தி தூக்கிட்டு வர மாதிரியே தெரியும். நிற்கும் போது கிளாஸில் உட்காரும் போது, ஐயோ 2 பேரும் எங்கள் அப்பா தான் வருவார். இப்போ எப்படி இருக்கும், அட்டினா அட்டி. முதல்ல எனக்கு ஜோசுவா அம்மா, ஐயோ முதல்ல எனக்கு அடிப்பார். நின்னோடனே ஜோசுவாவா ஆல்ஃபா இந்த A + B இந்த 10 சொல்லு பாரு. அதை நான் வீட்டிலே படிச்சிருவேன். வீட்டில் தெரியும், என்ன தான் கேட்பார், எல்லாமே என்ன தான் கேட்பார். முதல்ல அடி எனக்கு தான் ஒழுங்கும். அப்போ ஏன்னா வாத்தியார் பையனா அவர் அடிக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காகவே அடி பார்க்கணும். அல்லேலூயா. எவனும் சொல்லக்கூடாது, வாத்தியார் பையனை அவர் அடிக்கிறதே இல்லை கிளாஸில், எங்களை மட்டும் அடிக்கிறாரு அப்படி சொல்ல காட்டி இதுக்காகவே என்ன சார். நான் இந்த ஹாஸ்டல் வாடலாம் சாம்லாம் ஒரு எனக்கு சின்ன பையன் தான் அவன். அவங்க அண்ணெல்லாம் ஒரு செட்டு பாருங்க. ஆத்துமா சொல்லும், பிட்டு அடிக்காத, மாட்டிக்குவ, காப்பி அடிக்காத, திரும்பி பார்க்காத. உள்ளுக்குள்ள மனசு இருக்கும்போது காட்டுறா ஒன்றும் திரும்பி பார்த்தா முடிச்சு போச்சு. ஆத்மா சொல்லும், உள்ளுக்குள்ள மனதே பார்க்காத, ஃப்ளைன்ஸ் கூட வரான், தூக்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும், அப்படியே இழுப்பானுங்க. அப்படியே நெட்டை முறிக்கிறது, இப்படி பார்க்கறது இதெல்லாம் என்ன செய்யும், உள்ளுக்குள்ளேருந்து சேஷ்டைகள் வரும். எக்ஸாம் எழுதும் போது அதான் மனதில் ஒரு ஆத்மாவில் ஒரு சத்தம். அது அந்த சத்தத்துக்கு பேர் என்னங்க? அறிவு. எப்படிங்க? அறிவுன்ற சத்தம். இந்த சத்தம் சொல்லும், மேலேருந்து கீழே குதிக்காத, குதிச்சுன்னா செத்து போயிடுவேன்
அப்படின்னு சொல்லும் பாருங்க. நாம் என்ன செய்யக்கூடாது? குதிக்க அந்த சத்தத்தை கீழ்ப்பிடிச்சு பண்ணிட்டீங்கன்னா கத்தர் சோத்துறோம். இல்லாட்டினா 108 வீட்டு முன்னாடி நின்றுருக்கோம். அல்லேலூயா. சங்கீதம் 91 12 உங்களுக்கு 108 வந்து நின்றோம். ஆமே, அல்லேலூயா. ஆமாம், அதில் இல்லைன்னா ஆத்மா சொன்னால் கேட்க மாட்டேன், மனசு சொன்னால் கேட்க மாட்டேன்னுங்க கூச்சிங்கன்னா மேட்ரு முடிஞ்சு. அப்போ மனதில் ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தம் பாருங்க அறிவென்ற சத்தம். நம்மளுக்கு கிறிஸ்தவனுக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. ஒரு அம்மா வந்து சாவுக்கு எதுவான ஒன்றும் குடித்து அழுங்காதுல. மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் போட்டிருக்குல்ல. மார்க்கின் புஸ்தகம் 16 18 அங்கே போட்டிருக்கு. சாவுக்கு எதுவாய் எடுத்து வாசிங்க. மார்க்கு 16 18 மேலே மட்டும் டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இப்போ சர்ப்பம் எடுப்பாங்கன்னா பாம்பு புத்தல் போய் கை விடக்கூடாது, கொத்திரும். அது கொத்திரும், கண்டிப்பா கொத்திரும். பைபிள் போட்டுக்குன்னு சொல்லி போட்டிங்கன்னா முடிச்சு போச்சு. நமக்கு என்ன இருக்குதுக்கு? ஆத்மால அறிவு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அறிவு சத்தம் கோலும், வேணாண்டா குத்துறாத, நாகப்பாம்பு பொத்துறா, தொப்புன்னு பொத்துனா நீ பொத்துன்னு ஆயிடுவாடா. நீ அதுக்கு பால் ஊத்துற, உனக்கு பால் ஊற்றிருப்பானுங்கடா கடைசியில். இவன் பால் ஊற்றுஞ்ச பாம்புக்கு பால் வாக்கன்னு சொல்லி பார்த்து இப்படி 4 பேர் பால் ஊற்றிருப்பான். முடிஞ்சு போச்சு, முடியவே முடியாது. சாவுக்கு எதுவான ஒன்றும் உன்னை குடித்தாலும் அங்கே போட்டு சாவுக்கு எதுவான ஒன்றும் அது இப்போ வாசிங்க. அது சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் ஆமாண்ணா, நான் இன்னைக்கு போய் நான் பால் டாயில் எடுத்து குடிக்க போகிறேன். ஆமாம், எனக்கு வெஸ்த போய் குடிக்க போகிறேன். அப்படி குடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் போய் குடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் வெண்டிபாளையத்தில் ஒரு இடத்த பார்த்துட வேண்டியதுதான். ஆமேன். சுடுகாட்டில் பைபிளில் போட்டிருக்கு பாஸ்டர் அறிவு. சொல்லுங்க, ஆத்துமால மனதில் ஒரு அறிவு இருக்கு பாருங்க. இது இந்த சாவுக்கு எதுவும் ஒன்று கொடுத்தாலும் என்ன சேதப்படுத்தாது. இது எப்போ வேலை செய்யும்? உள்ளுக்குள்ள இந்த அறிவு செத்து உள்ள வேற ஆள் உள்ளுக்குள்ள உட்காந்து குடி குடி குடின்னு சொல்லி இந்த பிசாசு எவனாச்சும் புகுந்து குடிக்க வச்சுட்டிங்கன்னா, அது குடிச்சிட்டோம்னா இப்படிதான். ஒரு அம்மா பாருங்க, வயசு 18 வயசு. அந்த அம்மா என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக 8 சாணி பவுடர் எடுத்து என்னமோ ஆசிரி பவுடர் மாதிரி நினச்சிட்டு அது சாணி பவுடர் எடுத்து கலக்கி அது போ டப்ப டப்பு 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 குடிச்சிச்சு. சூழலில் இருந்த அந்த அம்மா, பீட்டருடைய தங்கச்சி, பீட்டருடைய மனைவியுடைய தங்கச்சி குடிச்சிருச்சு. குடிச்சு முடிச்சு நான் தூங்கி எழுந்திரிக்கிறேன். ஃபோனு. ஆமாம், என்னப்பான்னு, பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? நான் தூங்கிட்டு இருக்கேன்ப்பா. உடனே வாங்க. நான் வர முடியாது. என்ன சொல்லு? பாஸ்டர் இங்கே மாதிரி இந்த குடிச்சிட்டாங்க, ஒன்றும் செய்யாது, இப்படி இப்படி ஆகி போச்சு பாஸ்டர். உள்ளுக்குள்ளே பிசாசு அந்த அம்மாவுக்கு. பாஸ்டர் சேர சபைக்கு வா, சபை கூட்டு வா. இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜெர்மனி தண்ணி கொடுத்து ஒன்றா அது இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக வெளியே நைட்டு 8 மணிக்கு குடிச்சிச்சு. காலை 8 மணிக்கு சபைக்கு வந்து எல்லாத்தையும் வாந்தி வெளியே எடுத்தாச்சு. இந்த அம்மா இன்னும் இருக்காங்க. ஆமே, இந்த வசனம் எப்போ கிரி செய்யும்? அந்த கிரி. அப்போ இது சொல்லி நான் ஜெபிச்சேன், சாவுக்கு எதுவான கொடுத்தா உண்ணாக அந்த ஜீவனை கட்டுற ஏசு நாமத்தினால அந்த அம்மா அந்த பொண்ணு சாகக்கூடாது அப்படி சொன்னோடனே அந்த அம்மா ஜீவன் வந்துச்சு. எல்லாம் வெளியே வாந்தி வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு ஞானமாக இருந்தான் பாருங்க, மைக்கில் ஒருத்தாள். அவன் ஜிஹெச்சு கூப்பிட்டு போனான்ட்டான், ஏன்னா கேஸ் ஆயிருன்னு சொல்லி. ஆமே, ஏன்பா எல்லாம் ஜிஹெச் போனான். ஐயோ கொலை கேஸ் ஆயிருங்க, இவன் பீட்டர் மாட்டிக்குவான் அவனு சொல்லி வேற இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுவும் பாருங்க, கத்தர் கொடுத்த ஞானம் தான் பாருங்க. அப்போது இந்த வசனம்லாம் எப்போ செயல்படும்? அந்த மாதிரி செயல்படும். ஆமாம், சரிங்களா? திடீர்னு எங்கள் அப்பா வண்டியில் போயிட்டு, ஸ்கூட்டர் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு சட்டாக்கு. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டார். அந்த இந்த கிராஸ் பண்ணும்போது எந்த இடத்துல பஸ் ரோடில் சைடில் கீழே விழுந்துட்டார். பஸ்ஸுக்காரன் நேராக உள்ள விட்டு பின்னாடி வீட்டில் தலை மாட்டுது. தலை பேக் சைடு வண்டி பஸ்ஸு தலை மாட்டுது. எங்கள் அப்பாவுக்கு தெரியுது. ஸ்தோத்திரன்ட்டாரு. யாரோ தலை தூக்கி அப்படி பாடி தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. அப்படி பாடியும் தலையும் தூக்கி அப்படி வெளியே வச்சுட்டாங்க. அதான் போட்டிருக்கு, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர்கள் உன்னை நினைச்சுவாங்க, அரங்கல்ல ஏந்தி கொள்வார்கள். அதுதாங்க பெரிய ஆச்சரியமான காரியம். வசனம் அப்பங்கிரி செய்யுங்க. எங்கள் அப்பா சொல்கிறார் வந்து சின்ன அடி தான் கேச்சஸ் தான் படிச்சிச்சு அப்படி அப்பா அப்படின்னு. ஆமாம், பார்த்தா யாரோ தலையும் என் உடம்பு அப்படி தூக்கி தலை வச்சுட்டாங்கடா. கீழே விழுந்ததுனால சரக்கு வண்டி வச்சிடாண்டார்.
பாருங்க எப்படி. அப்போ வசனம்லாம் எப்போ கிரியை செய்யணும்னா, என்னுடைய அறிவுக்கு மீறி ஏதோ ஒரு காரியத்தில் போது கர்த்தருடைய வசனம் அங்கே என்ன செய்யும், கிரியை செய்யும். என்னுடைய அறிவு சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் தெரிஞ்சே சில காரியம் செஞ்சீங்கன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஆத்துமால மனதில் சத்தத்தை பேர் என்ன, என்ன சத்தம் அது? அறிவின் சத்தம். சொல்லுங்க. சரீரத்தில் சத்தம் வந்தால் அந்த சத்தம், அந்த சத்தத்துக்கு பாருங்க ஃபீலிங். சொல்லுங்க, உணர்ச்சி. இப்போ ஆவிக்கு ஒரு சத்தம் இருக்குதுங்க. எப்படிங்க? ஆவிக்கு ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்து பேரு மனசாட்சி. சொல்லுங்க. ஆமா, தெரியுமா எல்லாத்துக்கும்? ஆவிக்கு பேர் என்னங்க? மனசாட்சி. ஆமா. இந்த மனசாட்சி எப்படி இருக்கும்? அது கொலை பண்ணிட்டோம்னா, அப்பாடா நல்ல கொலை பண்ணிட்டோம்டா, சிக்கன் பிரியாணி போடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. கொலை பண்ண செய்ய முடியாது. மனசாட்சி போட்டு நமக்கு டப்புன்னு அடிச்சுக்கும், சாப்பிட முடியும், அடுத்துக்கொள்ளும். தப்பு பண்ண உடனே மனசாட்சி சத்தம் போட ஆரம்பிச்சு. அப்போ தேவன் சருத்துக்கு உணர்ச்சி சத்தத்தை வச்சிருக்காரு, ஆத்துமாக்கு அறிவு சத்தம் வச்சிருக்காரு, ஆவிக்கு ஆவி சத்தம் போடணும். என்னது? மனசாட்சி. சொல்லுங்க. அதான் ரோமன் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2. நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு Praise the Lord. Hello. Praise the Lord. Check. இப்போ எங்க சத்தம்? பரிசுத்த ஆவிக்குள்ள. சொல்லுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள மனசாட்சி. திரியும் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, மைக்கில் வாசிங்க பார்ப்போம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. கேட்கல. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. Praise the Lord. Amen. பரிசுத்த ஆவிக்குள் என்னுடைய மனசாட்சியும் எனக்கு. அப்போ மனசாட்சி என்பது எங்க சம்பந்தப்பட்டிருக்குது? ஆவில. சொல்லுங்க. ஆவில. பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் இருக்குது. அப்போனா ஆவிக்குள்ள மனசாட்சி சத்தம் போடுது. இப்போ இதை கொஞ்சம் பார்த்து நான் செய்ய போகிறேன், முடிச்சுடுவேன். இதுக்கு இன்னும் இது பெரிய ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஆவிக்குள்ள இது சத்தம் போடுது. மனுஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 3 இருக்கும். கர்த்தர் ஏன்னா அவர் 3, பிதா குமாரன், அவர் 3 என்னையும் ஆவி ஆத்மா சரிதியாக என்னை உண்டாக்கிட்டாரு. அப்போ சரித்திர சத்தம் வருது, மனது சத்தம் வருது, ஆவில சத்தம் வருது. இப்போ நான் சொல்லுகிறேன், சரீரத்தில் 3 காரியம் உண்டு. எப்படிங்க? ஆமாம், சரீரத்தில் 3 காரியம் இருக்குது. ஆமாம். என்ன 3 காரியம்? அது எலும்பு, தசை, ரத்தம். இதனால அறிவான செய்தி மூடப்பட்டிருக்குது. ஆத்துமால 3 காரியம். அறிவு,
இன்டலெக்ட், எமோஷனல், வில், அறிவுத்திறன், சித்தம் கொள்ளும் திறன், உணர்வு. சொல்லுங்க. இது மூன்றும் மனதில் இருக்குது, ஆவியில் இருக்கு, இது ஆத்துமால் இருக்கு. ஆவியில 3 காரியம் இருக்குது. அது ஐக்கியம், உள்ளுணர்வு, மனசாட்சி. ஐக்கியம், உள்ளுணர்வு, மனசாட்சி. இப்போ இந்த ஆவியில் இருக்கிற 3ல இது ஒன்று நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த மனசாட்சி இதிலே 2-3 விதம் இருக்குது. ஒன்று நல் மனசாட்சி. சொல்லுங்க. ஒன்று நல் மனசாட்சி. ஆமாம், அது நல் மனசாட்சின்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு அது நல் மனசாட்சியா இருக்கும். ஆமென். வசனம் வாசிக்க டைம் இல்லை. அப்போஸ்தலர் 23:1 பவுல் சொல்றாரு. 1 பேதுரு 3:21 அங்கேயும் போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1:18 போட்டிருக்கு. இது நல் மனசாட்சி. அதுக்கப்புறம் இன்னொரு மனசாட்சி, அது பேர் துர்மனசாட்சி. சொல்லுங்க. துர்மனசாட்சி. இது 1 கொரிந்தியர்ல போட்டிருக்கு. ஆமாம், 8வது அதிகாரம் 7 வசனத்தில் இது போட்டிருக்கு. எது? சாரி, துர்மனசாட்சி எபிரேயர் புஸ்தகம் 10:22. அடுத்த ஒரு மனசாட்சி போட்டிருக்கு, பலவீனமான மனசாட்சி. சொல்லுங்க. ஆமாம், இந்த பலவீனமான மனசாட்சி, துர்மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, அப்புறம் சூடுண்ட மனசாட்சி. எப்படிங்க? ஆமாம், சூடுண்ட மனசாட்சி. இப்படி இந்த ஆவியில் இருக்கிற மனசாட்சிக்கு இவ்வளோ டிவிஷன் இருக்கு. அது என்னங்க துர்மனசாட்சி? துர்மனசாட்சி அப்படின்னா நீங்கள் என்னதான் பாவம் செஞ்சாலும் அது ஒன்றும் பெருசாகவே, இது பாவமா, தம் அடிக்கிறது பாவமா? என்னங்க சொல்கிறீங்க? எல்லாரும் அடிக்கிறாங்க, இது தம் அடிக்கிறது பாவமா? அவனுக்கு பாவமே தெரியாது. சிகரெட் அடிக்கிறது பாவமே தெரியாது. ஆமாம், தண்ணி அடிக்கிறது பாவமே தெரியாது. பீடி சிகரெட் குடிக்கிறது பாவமே தெரியாது. பொய் சொல்கிறது பாவமே. இது ஏன்னா அந்த ஆவி ரட்சிக்கப்படல, அதனால் பாவம் தெரியாது. அது அப்படி இருக்குது. சரிங்களா? இன்னொன்று பலவீனமான மனசாட்சி. இது பலவீனமான மனசாட்சி. அது எது தவறு எது ரைட்டுன்னு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் அது என்ன செய்யும், காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? காரணம் சொல்லிட்டே இருக்கும். துர்மனசாட்சி இருக்கிற ஆள் என்ன செய்வான், அவன் மனசாட்சியில் பழகி போனங்காட்டி கொலை பண்ணா, கவனிங்க, நல்ல மனசாட்சி இருக்கும்போது கொலை பண்ணா என்ன செய்வீங்க, நாமோ மனசை போட்டு நாமோ அடிச்சுக்கும். இப்போ துர்மனசாட்சி இருந்தா கொலை பண்ண என்ன ஆகும் அவனுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கொலை பண்ணும்போது என்ன ஆகும், அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2வது கொலை பண்ணும்போது அவனுக்கு எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக உறுத்தும். ஃபஸ்ட்டு கொலை பண்ணாலும் தூங்க மாட்டான். ஐயோ என்ன பம்பா இருக்குது, தூக்கம் வராமல் இருக்கும். அப்புறம் 2வது கொலை பண்ணால் கொஞ்சம் 2 நாள் கழித்து தூங்குவான். 3வது கொலை பண்ணி 4வது கொலை பண்ணும்போது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அடித்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவான். 5, 6லாம் பண்ணும்போது பெருமையாக பேசுவேன், நான் தெரியுமா 6 கொலை பண்ணால் 6 சாமி அப்படிமா. சரிங்களா? 5, 6லாம் போகும்போது அவனுக்குள்ளே என்ன செய்யும், அது அவனுக்கு ஒரு பெருமையாக போயிடும். ஆமாம், அப்படியே அவன் தலை சீவிட்டான்டா, அவன் அப்படியே டெவலப் பண்ணிக்கிறான். ஏன்? அந்த மனசாட்சி பேர் தானுங்க துர்மனசாட்சி. பலவீனமான மனசாட்சி இருக்கு பாருங்க, இது முழிக்கும். இது என்னங்க, சரியா தவறான்னு தெரியாம ஒவ்வொரு தவறுக்கும் முழிக்கும். 2வது ஒவ்வொரு தவறும் செய்யும் போதும் அதுக்கு நியாயம் சொல்லும். நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியுமா, நான் ஏன் குடிச்சு போட்டு இப்படி ஆடுறேன்னு தெரியுமா, சரிங்களா, ஏன் அப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் ஏன் குடிக்கிறது தெரியும்னா மன கவலைங்க பாசு, மன கவலை, அதான் குடிக்கல. தூக்க வர மாட்டேங்க, தான் குடிக்கிறேன். அது செய்யறதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லும். பொண்டாட்டி பலார் நினைச்சு ஏன் தெரியுமா பொண்டாட்டி அடிக்கிறேன்னு தெரியுமா, வாய் சரியில்லை, வாய் செய்கிற தப்புக்கு ஒரு காரணம் கொடுக்கும். சரிங்களா? ஏன் பிள்ளைகளை உதைக்கிறேன்னு தெரியுமா, அடி சாத்த ஏன் தெரியுமா, அவன் நடத்த சரியில்லை. ஏன் கட்ட வார்த்தை பேசுறீங்க, அப்படி பேசினாதான் இந்த உலகத்தில் பொழைக்க முடியும்.
ஒவ்வொரு தப்புக்கும் அது என்ன செய்யும்? பலவீனமான மனசாச்சு நியாயம் பேசிக்கிட்டே இருக்கும். ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் சண்டை போடல, சண்டை போட வைக்கிறாங்க அப்படிமோ. இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சண்டை போடல, சண்டை போட வைக்கிறாங்க. இன்னும் இப்படி வாய் பேசுகிறேன், நான் வாய் அடிக்கல, வாய் அடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும். இந்த பெருங்க இதெல்லாம் என்னங்க? பலவீனமான. ஆமாம், அவங்க செய்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யும்? அது ஒத்துக்காது, மற்றவங்க மேலே பழி போடும். சரிங்களா? கொஞ்சம் அன்பாக இருக்கலாமே. நான் அன்பாக இருக்கிறதும் இல்லாவிருக்கிறதும் எனக்கு முன்னாடி நிற்கிறேன் பொறுத்து அப்படிங்க. எப்படிங்க? நீ கொஞ்சம் அன்பாக இருக்கலாமே. நான் அன்பாக இருப்பதும் அன்பாக இல்லாவிட்டா இருக்கிறதும் யார் பொறுத்து இருக்கு? எனக்கு முன்னாடி நிற்கிறான் பாருங்க, வரங்க பையன், அவனை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. அவன் ஒழுங்காக இருந்தால் நான் அன்பாக இருப்பேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சீவிடுவான் அப்படிமா. ஏன் அப்படின்னா என்ன ரீசன்னா, அவன் பண்ணுறது தப்பா ரைட்டா அவனுக்கு தெரியல. அவன் பலவீனமான மனசாட்சி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பலவீனமான மனசாட்சிக்கு தான் 1 கொரிந்தியர் 8:7 போட்டிருக்கு. ஆமாம், அங்கே நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எது தவறு எது ரைட்டுன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது. தப்பு செய்யும் பொழுது தவறுன்னு தெரிந்தாலும் அது தேற்றிக்கொள்வாங்க. அவனுக்கு என்ன செய்ய முடியாது, அதை அவன் அது அவனுக்கு அவனை வச்சு புரி வைக்க முடியாது. சரிங்களா? ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அவன் மனதில் பிரச்சனையாக போச்சு. அவன் என்ன நினைக்கிறான் எப்பத்தாலும், அவன் நான் செத்துருவேன், நான் செத்துட்டேன், நான் செத்துட்டேன், நான் செத்துட்டேன், நான் செத்துட்டேன் தான் அவன் எப்பொழுதும் பிரச்சனை. அவன் பிரச்சனை அவங்ககிட்ட போய் பேசினாலும், ஏன்பா வேலைக்கு போல, நான் செத்துட்டேன் அப்படிமா. ஏன்பா சாப்பிடல, நான் செத்துட்டேன் அப்படிமா. ஏன்பா இன்னும் தூங்கல, நான் செத்துட்டேன் அப்படிமா. எப்போ பார்த்தாலும் செத்துட்டேன் செத்துட்டேன்னு சொன்னாங்க. அவனை தூக்கிட்டு பேசிருக்காங்க. மாநில பிரச்சனை ஆட்ட போய் கையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா டாக்டர்கிட்ட போய், என்னங்க இவன் எப்போ பார்த்தாலும் செத்துட்டேன் செத்துட்டேன் சொல்லிட்டு, நான் செத்துட்டேன் செத்துட்டேன் செத்துட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மாதிரி சொல்லி அவன் பைத்தியம் ஆயிட்டான். செத்துட்டேன் செத்துட்டேன் சொல்லிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி டாக்டர் போனோடனே டாக்டர் சொன்னார், சரி அப்படியா, உனக்கு இதுதான் பிரச்சனையா? ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் ஒரு புக்கு தரேன், அதை போய் அவனுக்கு படிக்க சொல்லுங்கள் அப்படின்னா, இந்தாப்பா தம்பி, உனக்கு ட்ரீட்மெண்ட் புக்கு தான் இந்த, நீ போய் படி. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு? செத்தவனுக்கு ஊசியில் குத்துனா ரத்தம் வராது, செத்தவங்களுக்கு ஊசியில் குத்துனா ரத்தம் வராது, செத்தவங்க ஊசியில் குத்துனா ரத்தம் வராதுன்னு புக்கில் போட்டிருக்கு. அதை படிக்க சொன்ன ஒரு 2 நாள் அவன் நல்லா படிச்சுட்டு வந்தான். படித்து முடிச்சோன்னு திரும்பி டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னா, படிச்சு முடிச்சு நேரம் டாக்டர் போகிறான். டாக்டர் போனேன், டாக்டர் படிச்சியா? படித்தேன். என்ன படித்த? அதான் நீங்கள் கொடுத்து தான் படித்தேன். அது என்னையா படித்த? என்ன படிச்சுன்னா, செத்தவனுக்கு குத்துனா ரத்தம் வராது அப்படின்னு படித்தேன். ரைட்டு, நல்லா படித்தியா? நல்லா படித்தேன் அப்படின்னா. என்ன படித்த? செத்தவனுக்கு குத்துனா ரத்தம் வராதுங்க அப்படின்னு படித்தேங்க. சரி, நல்லா படிச்சலன்னு சொல்லி டாக்டர் மெதுவாக ஊசி எடுத்து அவன் கையில் குத்துனாரான். குத்துன ரத்தம் புழு புழு வந்துச்சான். பார்த்தானா, ஓ செத்தாலும் ரத்தம் வருமாட்டிருக்கே. நானா இப்போ படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, இப்போதான் தெரியுது எனக்கு செத்தாலும் ரத்தம் வருமாட்டிருக்கு அப்படின்னு. டாக்டர் பார்த்தா இவனை திருத்த முடியாது சொல்லி அவரும் பைத்தி அனுப்பிச்சுட்டாரான். பலவீனமான மனுஷன் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு கூட்டு வந்து குத்துனா ரத்தம் வந்தா, ஓ இப்படிதான் தெரியுது செத்தாலும் ரத்தம் வருமாட்டிருக்கு, குத்துனா இத்தனை நாள் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆச்சுருக்கு அப்படின்னா. அந்த மாதிரி சிலவங்க பலவீனமான மனசாட்சினால அவங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்யறதை செஞ்சுடுவாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இப்போதைக்கு இந்த லோகத்தில் அவங்க திருந்த போவது கிடையாது. ஏன்னா அவங்க மூலக்கோளாறு. என்ன கோளாறு உங்களுக்கு? மூலக்கோளாறு. மூலக்கோளாட்ட போய் நம்ம ஒன்றும் பேச முடியாது. அதனால சிலலாம் திருத்த முடியாது. மூலக்கோளாறு போ, விட்டுறணும் போ. இந்த கேஸ் எதுங்க? குத்துனா ரத்தம் வந்துச்சுன்னா இந்த கேஸ் இது வேணும் பேச முடியாது. கடைசி ஒரு சொல்கிறேன், சூடுண்ட மனசை சொல்லுங்க,
ஒன்று தீமோத்தேயு 4 சூடுண்ட மனசாட்சி. இந்த சூடுண்ட மனசாட்சி என்ன அப்படின்னா, இவன் தப்பு செஞ்சு 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 மனசு பழக்கப்பட்டனால திரும்பியும் தவறு செய்த போதும் அது அவனுக்கு உரைக்காது. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் மாறும்? இதெல்லாம் எப்படி பாஸ்டர் மாறணும்? துர்மன சாட்சி எப்போ மாறும்னா, ரட்சிக்கப்படும் போது மாறும். எப்போ மாறும்? துர்மன சாட்சி இயேசுவே ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ற சொல்லும் போது, ரட்சிக்கப்படும் போது துர்மன சாட்சி மாறிடும். பலவீனமான மனசாட்சி எப்போ மாறும்? போதனை பிரசங்க கேட்க கேட்க டீச் பண்ண பலவீனமான மனசாட்சி மாறிடும். சூடுண்ட மனசாட்சி எப்போ மாறும்? இது அபிஷேகத்தில் நிறைய சொல்லுங்க, அபிஷேகத்தில் நிறைய சூடுண்ட மனசாட்சி மாறிடும். சின்ன தவறு செய்யும்போது கூட எப்படிங்க, சின்ன தவறு செய்யும்போது கூட அது டக்குன்னு டெண்டராக இருக்கும். உடனே தப்புன்னு சொல்லி அது தன்னை மாற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ இது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருந்து மாற்றம் உண்டாக வேண்டுமென்றால் நான் முதலாவது ரட்சிக்கப்படணும். என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு மட்டுமில்ல, அப்புறம் கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்கறது மட்டுமில்ல, அபிஷேகம் பெற்று என்னுடைய ஆவியில் நான் செய்ய முடியும். பெருக அந்நிய பாஷை பேசி என்னுடைய ஆவியில் நான் பெருக ஆவியானோட கூட ஐக்கிய எனக்குள்ள உண்டாக இந்த எல்லா நிலையும் மாறி நல்மன சாட்சி எனக்குள்ள உண்டாரு. என்ன மனசாட்சிங்க? ஆமாம், நல்மன சாட்சி உண்டாகும் போது என்ன ஆகுனா, ஏதோ ஒரு தவறு பண்ணாலே மனசு போட்டு அடிச்சிக்கும். தப்பாக பேசினாலே தப்பாக பேசுகிறேன் சாரி அப்படி கேட்டுருவாங்க. ஏதோ ஒரு பண்ணாலே மனசில் பெரிய மாற்றம். அதுதான் நல்மன சாட்சி. சொல்லுங்கள், நல்மன. அந்த நல்மன சாட்சியோடு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் சொல்லுப்பா பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தில் இரவும் பகலும் அவன் தியானமாக இருந்து அதையே அவன் நினைக்கும் போது செய்யும்போது அவன் செய்வதெல்லாம். சங்கீதம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசி, கடைசியாக வாசி முடிப்போமா? அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ அவன் எப்பொழுதும் டெண்டராக வச்சிருப்பான், எப்பொழுதும் பசுமையாக வச்சிருப்பான். அவன் அவனுடைய மனது எப்பொழுதும் எப்படி இருக்கும்? கரெக்டாகவே இருக்கும். அவன் தேவனுக்கு அவனுக்கும் நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல செழிப்பாய் தேவனுக்கு அவனுக்கு எப்பொழுதும் உறவு ஐக்கியம் எப்பொழுதும் இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நான் எந்த மனசாட்சி இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வழி நடத்துகிறார். அவர் என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர் எனக்கு சாட்சி சொல்லுகிறார். நீங்கள் சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் சொல்லி அந்த மனசாட்சியை தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வுல எப்பொழுது நீங்கள் வைத்து கொண்டால் நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் கிடைச்சு, ஆண்டவரே நான் இன்னைக்கு பாஸ் பண்ண ஆண்டவரே, ஏசப்பா நான் எல்லா ஜீவிதத்திலும் வெற்றி ஆகணும் ஆண்டவரே, இயேசுவே என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகணும். எதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் கர்த்தர் வாக்கிய செய்வார். எப்போ? இயேசுவோடு ஒரு உறவு எப்போது இருக்கும்போது. ஆமென். நல்லமான சாட்சி எப்போது இருக்கும் பொழுது. இல்லை நாம் வச்சிருப்போமா? அடுத்த வாரம் தொடருவோம். சமயம் ஆயிடுச்சு. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி தகப்பனே. சுவாமி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கையை வச்சு சொல்லுவான், நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை, நான் இணைந்து அவ எனக்குள் பலமாக வாசம் பண்ணுகிறார் என்பதை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நிச்சயமாலுமே ஃபீல் பண்ணுவேன். அவருடைய வார்த்தை எனக்குள் இருப்பதனால நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கண்ணுங்க முடிச்சா உன் அன்பின் பரலோக பிதாவை தூக்கிறேன் தகப்பனே.
வந்த ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. செய்வதெல்லாம் வாய்க்கும் இயேசு நாமத்தினால. இயேசு நாமத்தை தேவைப்படி சுவாமி, நீர் அவருடைய பிள்ளையாய் வைத்து நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல மனசாட்சி கொடுத்துக்காய் நன்றி. கர்த்தாவே, எங்கள் வார்த்தையை கேட்ட பிரகாரமாய் எங்களுடைய ஆவிக்குள்ளே நீர் பேசுக்க நன்றி தேவைப்படி சுவாமி. நீர் பேச 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 நாங்கள் கேட்டு அதன்படி செய்யும்படி கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஆவி உமக்கு நேரம் டியூன் பண்ணும்படி கிருபை செய்யுங்க. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் தேவைப்படி தினந்தோறும் அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை நாளை மூடிக்கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம். திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு முன்பே வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக வருவாதே. ஆமென். கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய நாமமும் பரிசுத்தவான்கள் இப்பொழுது நாமோட்டிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.